அடேங்கப்பா என்ன அழகா வருது, வேற மாதிரி இருக்கு மேம் முறுக்கு. ஆமாங்க, இது வந்து 1 மணி நேரத்துல 400ல இருந்து 500 முறுக்கு வரைக்கும் நம்ம என்ன டை எடுக்கிறோம், எத்தனை சுத்து வைக்கிறோம் அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து வரும். 5 சுத்து வச்சிருக்கிறோம், சென்டர் ஹோல்ஸ் வச்சிருக்கோம், கேப் எவ்வளவு வேணுங்கிறத வச்சுட்டு நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இந்த மாதிரி டச் தான். டச் கொடுத்து நம்ம ஆன் பண்ணிட்டாங்கன்னா என்ன செட்டிங்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறோமோ அது அப்படியே முறுக்கா வந்துருங்க. அழகா வருது மேம். பா, அரும்பு முறுக்கு. அடுத்த இதில் வந்து நம்ம இந்த ட்விஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது கொடுத்தாங்கன்னா அங்க டிசைன் மாறுங்க. நம்ம ஒரு டை யூஸ் பண்ணி 2-3 டிசைன்ஸ் நம்மளால எடுக்க முடியும். ஃபேமஸான மணப்பாறை முறுக்கு எப்படி வருதுங்கன்றத நம்ம 4 சுத்து வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து நம்ம கை சுத்து முறுக்கு வருது, இது வந்து முத்துச்சரம், இது வந்து பிரண்ட முறுக்குங்க, இது தேன்குழல் முறுக்கு, இது வந்து மணப்பாறை முறுக்கு, இது அரும்பு முறுக்கு. நம்ம இதில் எது தேவையோ அதை போட்டு செட்டிங்ஸ் கொடுத்தோன்னா அதே முறுக்கே வந்துடும். இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் ஒன்று த்ரெட் டைப் தான். இந்த மிஷினுக்கு வந்துட்டு நம்ம 80 வாட்ஸ் மோட்டர் தான். வீட்டு கரண்ட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். 12 சுத்து 13 சுத்து வரைக்கும் நம்ம என்ன டை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஒரே வெயிட்டிலே ஒரே ஷேப்ல வந்துட்டே இருக்குங்க. சக்கரை பால ஊர்ன பூந்தி அழகா வந்துருக்குங்க. லட்டு ஃபார்மேஷன் நமக்கு அழகா ரவுண்டா நமக்கு வந்து அவுட்புட் கிடைச்சிருச்சு. மனுஷ வேலையை சுலபமாக்குறதுக்காகவே இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மேக்ஸெல் டெக்னாலஜிஸ் லக்ஷ்மி இன்ஜினியரிங் வந்திருக்கோங்க. டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிவ் மிஷின்ஸ் எல்லாமே நிறைய தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதாவது 1 மணி நேரத்துல நீங்க 1200 வடை பண்ண முடியும். 1 மணி நேரத்துல நீங்க 400 இருந்து 500 முறுக்கு பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல, உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல. 1 மணி நேரத்துல நீங்க 1200 லட்டு பண்ண முடியும். ஒரே சைஸ்ல, ஒரே வெயிட்ல, ஒரே விதமான ஷேப்ல நீங்க பண்ண முடியும். அதாவது இதுதான் பால் மேக்கிங் மிஷின். சக்கரை பாகுல ஊற வைக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே நீங்க பண்ணலாம். அது ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஒரு ரெவல்யூஷன் தான் நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறைய விதமா ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் பாசிபிள் எப்படி, இது எப்படி வாங்கணும், எப்படி யூஸ் ஆகுன்றத ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம கூட வந்து ஜெயலட்சுமி மேம் இருக்காங்க. நமக்காக எல்லா விதமான ப்ராசஸுமே வித் டெமோவோட கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய் மா, நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகேன் மக்கள் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு உங்களை நல்லாவே தெரியும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்மளோட மேக்ஸெல் டெக்னாலஜிஸ் லக்ஷ்மி இன்ஜினியரிங் அப்படின்னா வடை மேக்கிங் மிஷின்ல செம ஃபேமஸாக போயிட்டு இருந்தது. இப்போ அடுத்தடுத்த நிறைய மிஷின்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்ற மாதிரி இருக்குன்றதுனால கிறிஸ்பியா உங்களை பற்றி வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. வீட்டில் உபயோகப்படுத்துகிற 2 லிட்டர் கிரைண்டர்ல இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுக்கு 5 லிட்டர் 10 லிட்டர் ஆரம்பிச்சு 40 லிட்டர் கிரைண்டர் வரைக்கும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஒரு கமர்ஷியலாக ஒரு பிஸ்னஸ் மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தேவையான ரைஸ் வாஷர், அரிசி கழுவுறதுக்கு, மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா மிஷினரிஸ் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அது போக பார்த்தீங்கன்னா இட்லி ஸ்டீமர், இடியப்பம், சப்பாத்தி, வடை மிஷின். சப்பாத்திக்குன்னா நம்ம வந்து மாவு பிணையிற மிஷின் தனியாக இருக்குது, பால் ஃபார்ம் பண்ணுற மிஷின் இருக்குது, ப்ரெஸ்ஸிங் அண்ட் ஹீட்டிங் இருக்குது. சப்பாத்திக்கு தனி மிஷின் இருக்குது. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு ஹோட்டலுக்கு கேட்ரிங் பண்ணுறவங்களுக்கு தேவையான எல்லா மிஷினரிஸும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதாவது மனுஷனுக்கு வேலையே கிடையாது, மிஷின்ஸ் வச்சு அது பாட்டுக்கு வேலைகள் வந்து நடந்து ஈஸியாக வேலையை முடிக்கிற மாதிரி, ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக எடுக்கிற மாதிரி மிஷினரிஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 45 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கிறோம். 45 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ப்ராடக்ட்ஸ், அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உண்மையை ரெவல்யூஷன் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. கம்மி டைமில் மனுஷனோட வேலையை சுலபமாக்கிட்டு நிறைய அவுட்புட் எடுக்கிறதும், அதுவும் ஹைஜீனான ஃப்ளாலெஸ்ஸான அவுட்புட் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம மேக்ஸெல் கம்பெனி வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ், என்னென்ன ப்ராசஸ்ன்றதை நம்ம பார்த்துடலாமா மேம்? கண்டிப்பாக. இன்றைக்கி நம்ம மேக்ஸலோட ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஆட்டோமேட்டிக் முறுக்கு மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான முறுக்கு மாவோட ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி இந்த மாவு யூஸ் பண்ணி நம்ம முறுக்கு போட போகிறோம். இப்போது நீங்கள் வந்து என்ன நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அதே மாவு கொண்டு வந்து டெமோ போட்டு பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓ, இப்போ நாங்கள் வந்து இப்போ முறுக்கு போடணும்னா எங்கள் வீட்டிலேருந்து மாவு எடுத்துக்கணும்? கண்டிப்பாக உங்கள் மாவு கொண்டு வரணும், உங்களோட டை கொண்டு வரணும். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லைங்களா, அந்த டை எடுத்துகிட்டு வரலாம். சாம்பிள் முறுக்கு கொண்டு வந்து அதே மாதிரி உங்களுக்கு தேவையான இவ்வளோ டைஸ் நாங்கள் வச்சுருக்குறோம். இதில் இருக்கிற டைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான முறுக்கோட ஷேப்பில் இருக்கிற டைஸ் நீங்கள் காட்டினீங்கன்னா அதே மாதிரி நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமைஸும் பண்ணலாம். கண்டிப்பாக. இந்த டைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது கனடாவில் இருந்து ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, நாங்கள் அதை செஞ்சு கொடுத்துருக்குறோம் ஸ்பெசிஃபிக்காக. இது இப்போ நம்ம நாட்டிலும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லா டைஸுமே ஒவ்வொரு கஸ்டமைஸ் கேட்டதை தான் நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் முறுக்கில் இத்தனை வகைகளா மேம்? ஏன்னா நம்பவே முடியல, ஏகப்பட்ட வகைகள் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே, இப்போ நம்ம ஆட்டோமேட்டிவ் முறுக்கு மிஷினில்
ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போறோம் மேம், இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது முறுக்கு மிஷின் வந்து நம்ம நாட்டுக்கு தேவையானதும் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான 1 ton வாட்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த மிஷினுக்கு வந்துட்டு நம்ம 80 வாட்ஸ் மோட்டர் தான், டிசி மோட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். வீட்டு கரண்ட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டைனிங் டேபிள் உட்காந்து பண்ணுறவங்களுக்கு போதுமானது. வித்தவுட் எனி டிலே. ஸோ இது நம்ம ஆட்டோமேட்டிக் முறுக்கு மிஷின் எப்படி ப்ராசஸ் ஆகுது அதை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம முறுக்கு போட்டுக்கிட்டே வந்து பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா மேம்? ஓகே மேம். இதை நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணி போடுற வெசலுங்க, மாவு போடுற வெசல். ஓகே, மாவு போட்டுடலாம். ஸோ இங்கே தான் நம்ம லோட் பண்ண போகிறோமா? ஆமாங்க, மிஷின் ஆன் பண்ணிடலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது மேம். ஆமாங்க மேம். இது நம்ம எத்தனை சுற்றி வைக்கலாம், என்ன நம்மளுக்கு என்ன டைப்பில் நம்ம முறுக்க போடணும், எந்த மாதிரி போடணுங்கிறது எல்லாமே நம்ம இதில் வந்துட்டு ஒன்லி ஜஸ்ட்டு டச் தான். டச் பண்ணி மைனஸார் ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ சுற்றுலேருந்து எத்தனை சுற்று வேணும், ஒவ்வொரு சுற்று எவ்வளோ நெருக்கம் வேணும், எல்லாமே வந்து ஒரு ஜஸ்ட்டு டச் பண்ணி நம்ம மாற்றி சர்வ் கொடுத்து ரன் கொடுத்துனாங்கன்னா நம்ம என்ன செட்டிங்ஸ் கொடுக்குறோமோ அது அப்படியே வந்துடும். ஸோ ஜஸ்ட் சிம்பிள். நம்ம வந்து எவ்வளோ தேவைப்பட்டாலும் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு அனுசரித்து அதை மாற்றிக்கலாம். சூப்பர். நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு அனுசரித்து 3 சுற்று, 5 சுற்று, 7 சுற்று வேணுமா, 8 சுற்று வேணுமா, 10 சுற்று, 12 சுற்று, 13 சுற்று வரைக்கும் நம்ம என்ன டை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். 13 சுற்றுனா எவ்வளோ பெரிய முறுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ தேவைப்பட்டாலும் வச்சுக்கலாம். இப்போ சீர் தட்டில் வைக்கிறாங்க, சீர் முறுக்கு வைக்கிறதெல்லாம் 9 சுற்று, 11 சுற்று அந்த மாதிரி தான் வைக்கும். தட்டு சீருக்கு தேவையான டைஸும் இருக்குது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ சுற்று வேணுமோ வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான டை வந்துட்டு செட் பண்ணலாம். இது வந்து நம்ம கை சுத்து முறுக்கோடது, இது வந்து முத்துச்சரம், இது வந்து பிரண்டை முறுக்குங்க, இது தேன்குழல் முறுக்கு, இது வந்து மணப்பாறை முறுக்கு, இது அரும்பு முறுக்கு. இந்த மாதிரி நிறைய டைஸ் இருக்குது. நம்ம இதில் எது தேவையோ அதை போட்டு செட்டிங்ஸ் கொடுத்தோன்னா அதே முறுக்கே வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கை சுத்து முறுக்கு போட்டுடலாம். ஓகே, இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் ஒன்று த்ரெட் டைப் தான், இப்படி திரும்பி விட்டோன்னா போதும், சுற்றி விட்டால் போதுங்க. டைஸ் போயிடுச்சு. டை செட் பண்ணியாச்சு, மிஷின் ஆன் பண்ணிட்டோம். நம்மளுக்கு இனி எத்தனை சுற்று வேணுங்கிறத வச்சுட்டோம். 5 சுற்று வச்சுருக்கோம், சென்டர் ஹோல்ஸ் வச்சுருக்கோம், கேப் எவ்வளோ வேணுங்கிறத வச்சுட்டு நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இந்த மாதிரி டச் தான். டச் கொடுத்து நம்ம ஆன் பண்ணிட்டாங்கன்னா என்ன செட்டிங்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறோமோ அது அப்படியே முறுக்கா வந்துடுங்க, அவ்வளோதான். ஓகே, இங்கே நம்ம வந்து கொடுக்குற செட்டிங் ஏற்றாப்புல அடேங்கப்பா என்ன அழகாக வருது, வேற மாதிரி இருக்கு மேம் முறுக்கு. வா, இதெல்லாம் கையில கொண்டது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா மேம்? ஒன்னொன்னு சுற்றி போட்டுட்டு இருப்பாங்க கையில, ஆனால் இது சூப்பராக வருது. ஆமாங்க, இது வந்து 1 மணி நேரத்தில் 400லேருந்து 500 முறுக்கு வரைக்கும் நம்ம என்ன டை எடுக்கிறோம், எத்தனை சுற்று வைக்கிறோம் அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து வரும், வேரி ஆகும். ஸோ அந்த நம்ம டை அண்ட் நம்ம சைஸை பொறுத்து, நம்ம சுத்த பொறுத்து அது எல்லாமே வேரி ஆகும். மேம் இது எவ்வளோ கரண்ட் வந்து? இது வந்து 80 வாட்ஸ் தான். இதுக்கு வந்து தனியாக கரண்ட் எல்லாம் தேவையில்லை, நம்ம வீட்டு கரண்ட்லேயே உபயோகப்படுத்திக்கலாம். வீட்டு கரண்ட்லேயே உபயோகப்படுத்திக்கலாம். நம்ம அடுத்த டை மாற்றியாச்சுங்க, அரும்பு முறுக்கு ஆன் பண்ணிட்டோம். சரி, நம்ம என்ன செட்டிங்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்றாப்புல எத்தனை ரவுண்டு கொடுத்துருக்கோமோ அழகாக வருது மேம். வா, அரும்பு முறுக்கு. அடுத்த இதில் வந்து நம்ம இந்த ட்விஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது கொடுத்தாங்கன்னா அங்கே டிசைன் மாறும் மேம். ட்விஸ்ட் எந்த மாதிரி எவ்வளோ ஸ்பீடாக கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் மாறும். நம்ம ஒரு டை யூஸ் பண்ணி 2-3 டிசைன்ஸ் நம்மளால எடுக்க முடியும். ஒரே டையை வச்சு. மேக்ஸிமம் சூப்பராக இருக்கு. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு? இது வந்து இப்போ வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுற லேடிஸ்லேருந்து ஜென்ட்ஸ்லேருந்து ஒரு ஏரியா முழுவதும் சப்ளை பண்ணுறவங்களுக்கு இருந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக சப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேண்டீனில் வச்சு ஆர்டர் பேஸில் எடுத்து சீர்முறுக்கு செய்கிறவங்க, கல்யாண மண்டபங்களில் ஆர்டர் பேஸில் எடுத்து கொடுக்குறவங்க எல்லாருமே இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ மதுரை, தென்காசி, கடையாநல்லூர், சென்னை, பெங்களூர் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேருமே நல்ல விதமாக சக்ஸஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார்ட் ஆஃப் வித் ஒரு வீட்டிலிருந்து நீங்கள் வந்து ஒரு சுயத்தொழில் ஆரம்பிக்கிறோன்னு நினைக்கிறவங்க, பண்ணணும்னு நினைக்கிறவங்களிருந்து நீங்கள் வந்து ஒரு பேக்கரிஸ் ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சப்ளை பண்ணோம் அப்படின்னா மணப்பாறை முறுக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிய செம்ம ஃபேமஸ். அந்த மாதிரி ஃபேமஸான எல்லா விதமான முறுக்குமே நம்ம இங்கே வந்து கொண்டு வந்துடலாங்க. இப்போ நீங்கள் மணப்பாறை முறுக்கு சொன்னீங்கல்ல, நம்ம அடுத்து வந்து அந்த டையே போட்டுக்கலாங்க. சூப்பர் மேம். ஃபேமஸான மணப்பாறை முறுக்கு எப்படி வருதுங்கன்றதை நம்ம 4 சுற்று வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அழகா வருது. அதாவது ஒவ்வொரு டைமே நம்ம இன்செர்ட் பண்ணி ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு செட்டிங்ஸ் தான். இங்கே தேவையான மெஷர்மெண்ட் அப்படியே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுட்டு அவுட்புட்டை நீங்கள் ஃப்ளாலெஸ்ஸாக பார்க்கலாங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த டை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்படியே பாருங்களேன், அப்படியே ஃப்ளவர் டிசைனில் இருக்குது. ஸோ இதை வச்சு முறுக்கு எப்படி வருதுன்றதை நம்ம பார்த்துடலாம் மேம். இதை போடலாமா? போடலாமா? ஃப்ளவர் ஷேப்பில் வந்து பார்த்தோம், அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பா, செம்மையா இருக்கு மேம். ஆக்சுவலி இதில் வந்து நம்ம ட்விஸ்ட்டு யூஸ் பண்ணலைங்க. நார்மலாக யூஸ் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்விஸ்ட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, ட்விஸ்ட்டோட ஸ்பீடை பொறுத்து நம்மளுக்கு டிசைன் மாறும். ஓகே ஓகே ஓகே. இது நார்மலாக ஒரு பாதி ஸ்பீடு கொடுத்துருக்குறோம், இந்த மாதிரி வருதுங்க. ஓகே மேம். இன்னும் ஸ்பீடாக வச்சா கூட இன்னும் நிறைய அடுத்த ஸ்பீடு அடுத்துன்னா அடுத்த டிசைன் எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்க, ஸ்பீடு அதிகப்படுத்துகிறோம்.
இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. ஒரே டைலே வந்து நீங்கள் 3 டிசைன் மல்டிபிள் டிசைன் எடுக்கலாம். கண்டிப்பாக. ஸோ ஒரு டையில் நம்ம மல்டிபிள் டிசைன் எடுத்துக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் வந்து நமக்கு நம்மளோட மேக்ஸல் நம்மளோட ஆட்டோமேட்டிவ் முறுக்கு மிஷினில் கிடச்சிருக்குங்க. இந்த ஒவ்வொரு டையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்றைக்கி நாள் பத்தவே பத்தாது. ஒவ்வொருத்தரோட ஐடியாஸ் அண்ட் ஒவ்வொருத்தரோட கஸ்டமைசேஷன் பேஸ் பண்ணி அத்தனை டைஸுமே ரெடியாக இருக்குது. நம்ம எத்தனை டை இருக்கும் தோராயமாக? இப்போ 50க்கு மேலே டைஸ் இருக்குங்க. 50க்கு மேலே டைஸ் இருக்கு. கண்டிப்பாக. ஸோ இன்னும் அடிஷ்னலாக வந்துகிட்டே தான் இருக்கும். இங்கே இருக்கிற டைஸ் எல்லாம் வந்து எங்களோட சாய்ஸ் கிடையாது. எங்களை மீட் பண்ணுற ஒவ்வொரு கஸ்டமைஸோடது தான். உங்களுக்கும் புதுசாக ஏதாவது தேவையிடா நீங்கள் அந்த டைஸை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தோன்னே நாங்கள் செஞ்சு தருவோம். ஸோ ஒவ்வொருத்தரோட ஐடியாஸ் தான் இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களோட ஐடியாஸ் புதுசாக ஏதாவது இருந்தாலும் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கான அவுட்புட் கொண்டு வரதுக்கான ஆப்ஷனுமே இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து நான் எல்லாத்துக்கும் ஃபேவரேட்டான தேன்குழல் போட்டிருக்கோங்க. ஓகே, அடேங்கப்பா மேம், ஆசெட் ஃப்ளாலெஸ்ஸாக இதுவுமே சூப்பராக இருக்கு மேம். இப்போ இது பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம சேனல் பார்க்குறவங்க நிறைய பேர் ஓவர்சீஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்குமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். கண்டிப்பாக மேம், நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அனுப்புகிறோம். 110 வோல்ட்டில் கூட நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் மேம். சூப்பர். ஸோ ஆர்கானிக்காக நிறைய பேர் வந்து ஓவர்சீஸ் கஸ்டமர்ஸ் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளோட ஆட்டோமேட்டிக் முறுக்கு மிஷின் பெரிய ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ட்விஸ்ட்டு யூஸ் பண்ணி நம்ம டிசைன்ஸ் எப்படி மாற்றி போடுற மாதிரிங்கிற ஒரு டைஸ் நான் இப்போ போட்டிருக்கேன். அதை போட்டு காமிக்கிறேங்க. ஸோ இப்போ இந்த ட்விஸ்ட் மூலியமாக நமக்கு எத்தனை டிசைன் கிடைக்கும்? இதில் வந்து 3 டிசைன் நம்ம எடுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பிளெயின் டிசைன் பார்க்குறோம். பிளெயின் டிசைன் பார்க்குறோம். ஓகே, பா அட்டகாசமாக வருது மேம், சூப்பர். நெக்ஸ்ட் ட்விஸ்ட்டு வந்துட்டு ஸ்லோவாக கொடுத்தாங்கன்னா ஓகே, வா 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 அப்படியே ஃப்ளவர் டிசைனில் வருது மேம். கிரேட் 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 கிரேட். ஸோ ஒவ்வொரு விதமான ஸ்பீட் ஆஃப் நம்ம ட்விஸ்ட் வைக்கும்பொழுது ஒரு விதமான நமக்கு வந்து முறுக்கு டிசைன் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஒரு முறுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமான அவுட்புட்ஸ் வந்து கொண்டு வர முடியும். அதாவது மனுஷனோட வேலையை சுருக்கி இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து மாவு பிணைஞ்சு கையில் புளிகிற மாதிரி இருந்தால் ரொம்பவே கஷ்டம், ரொம்ப லேட்டாக அவுட்புட் நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் நமக்கு 1 மணி நேரத்தில் 400லேருந்து 500 முறுக்கு சாலிடாக நமக்கு நினைச்ச மாதிரி டிசைனில் கிடைக்குது. அப்படின்ற போது சர்வீஸ் எப்படி மேம்? சர்வீஸ் வந்துட்டு உங்களுக்கு 1 இயருக்கு ஃப்ரீ சர்வீஸ் வேரண்டி இருக்குது. ஒரு 10 இயர்ஸுக்கு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. நம்ம அடுத்து லட்டு மிஷின் பார்க்கலாம். லட்டு பால் ஃபார்மிங் மிஷின். அது வந்து லட்டு மட்டும் இல்லை, எள்ளு உருண்டை, நிலக்கடலை உருண்டை எல்லாமே வந்துட்டு ஜீராவில் ஊற வச்சு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து அதில் பால்ஸ் பண்ணலாம். இதுதான் பால் ஃபார்மிங் மிஷின். இந்த மிஷினில் வந்து நம்ம சக்கரை பாகில் ஊற வைக்கிற எல்லாமே லட்டு, எள்ளுருண்டை, நிலக்கடலை எல்லாமே இதில் வந்து பால்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். இதுதான் வந்து நம்ம பூந்தி வந்து ஃபில் பண்ணுற ஓகே, பூந்தியை வந்து நம்ம சக்கரை பாகில் ஊற வச்சு அந்த மிக்சரை வந்து நம்ம லோட் பண்ணுறோம். இப்போ நமக்கு அது அவுட்புட்டாக வந்து பால்ஸாக கிடைக்க போகுது. இந்த ரோலரில் வந்து நம்ம 20 கிராம்லேருந்து 30 கிராம் வரைக்கும் நம்ம பண்ண முடியும். மேக்ஸிமம் 40 கிராம் வரைக்கும் பண்ணுற மாதிரி ரோலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி கொடுத்துடலாம். ஒரே சைஸில், ஒரே வெயிட்டில், ஒரே ஷேப்பில் வந்துகிட்டே இருக்குங்க. ஓகே, இப்போ நீங்கள் 25 கிராம்ஸ்க்கு வந்து செட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து போட்டுட்ருக்கீங்க. ஆமாங்க. ஆக்சுவலாக எவ்வளோ பீசஸ் நம்ம வந்து பண்ணலாம்? பர் ஹவர்ஸில் வந்துட்டு 1200 பீசஸ் வரைக்கும் பண்ணலாம். 1200 பீசஸ் நம்ம வந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ கரண்ட் கெப்பாசிட்டின்றப்போ நிறைய கரண்ட் இருக்கும். இப்போ 1 HP மோட்ரு இது யூஸ் பண்ணுறது. இது வந்து எங்கே வேணாலும் நமக்கு மூவ் பண்ணி வைக்க முடியும். பெருசாக இருக்கனால பார்க்க வேண்டாம். வீல் இருந்து பிரேக்கோடவே வீல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. நீங்கள் நவுத்தி வந்து எங்கே வேணாலும் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஒரு ஆளாக வந்து நம்ம நவுத்தி பிரேக் போட்டால் அது ஸ்டாண்டாக வந்து இது பண்ணிட்டு. ஆக்சுவலாக உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமான வேலையை சுலபமாக்குறது வந்து இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம்ன்றது சீரியஸாக நம்ம மேக்ஸல் பிராண்டில் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் நம்ம சொல்ல முடியும். அதுவும் 1 மணி நேரத்தில் 1200 பால் மேக்கிங் நம்ம பண்ண முடியும். இட் மேபி லட்டுவாக இருக்கலாம், எந்த ப்ராடக்டாக வேணால் இருக்கலாம். பால் மேக்கிங் நம்ம தாராளமாக பண்ண முடியுங்க. இதாங்க சீட மிஷின். இதில் வந்து நம்ம 1/2 HP மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். டெஃப்லான் கோட்டிங் கொடுத்து ரோலர் பண்ணியிருக்கிறோம். அதனால் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் நல்லாவே வந்துடுங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு துரு பிடிக்காமல் இருக்கும். இதில் 2 கிராமிலேருந்து 5 கிராம் வரைக்கும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமருக்கு எந்த வேணுமோ அது மாதிரி நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ 2 to 5 கிராம்ஸ் ஆஃப் சீடை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பட் என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 கிராம்ஸ் ஆஃப் சீடை அப்படின்னா டிஃபைண்டாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் கொஞ்சம் அதிகமாக வேணும், அதுக்கேற்ற ஒரு ரோலர் வந்து நீங்கள் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ 1/2 HP மோட்டர்ன்றதுனால இதுவுமே நீங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டை யூஸ் பண்ணி தாராளமா சீடை நீங்க மேக் பண்ணிக்கிறாங்க. லார்ஜ் குவாலிட்டி பண்றவங்க, அதாவது பேக்கரி நீங்க வச்சிட்டு இருக்கீங்க, அதே போல வந்து நீங்க சப்ளை பண்ணணும், இண்டஸ்ட்ரியல்ல நீங்க வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல பண்ற மாதிரி இருந்தாலுமே சரி, ஒரு வீட்ல இருந்து நீங்க பண்ற மாதிரி இருந்தாலுமே தாராளமா பண்ணிக்கலாம் மேம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் மேம். இப்போ 1 மணி நேரத்துக்கு வந்து 400 இருந்து 500 முறுக்கு, 1 மணி நேரத்துல நம்ம வந்து 1200 லட்டு பண்ணலான்ட்டு. அதே போல இதுக்கு எப்படி மேம் நம்ம இப்படி வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக 1 மணி நேரத்தில் வந்து 80 கிலோ வரைக்கும் பண்ணலாம். 80 கிலோ 80 கிலோ வரைக்கும் பண்ணலாங்க. சூப்பர். 1 கிலோ உளுந்து அரைச்சி எடுத்தாங்கன்னா நம்ம இன்க்ரீடியன்ஸு இந்த ரைஸ் ஃப்ளோர் மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு 3 கிலோவோட மாவு வருங்க. வந்துடும். ஓகே. அந்த 3 கிலோ மாவு இதில் வந்துட்டு நம்ம பிடிக்கும், ஒரே டைமில் பிடிக்கும். ஓகே. இது ஃபுல்லாக நம்ம ஃபில்அப் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணி மாவு இதுலேயும் ஃபில் பண்ணிட்டோங்க. அப்போ வந்து நம்ம இன்னும் வடை போட ஆரம்பிக்கலாம். அப்படியே ஆன் பண்ணி விட்டுட்டாங்கன்னா ஒவ்வொரு வடையாக ட்ராப் ஆயிடும். ஓகே. இப்படி வந்துட்டே இருக்கு. பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3 செகண்ட்ஸில் வந்துட்டு ஒரு வடைங்கிற அளவில் வந்துட்டே இருக்கும். 3 செகண்ட் ஒரு செகண்டில் ஒரு வடை. அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு நம்ம 20 வரை போட்டுடலாம் இல்லையா மேம்? ஓகே மேம், போட்டுடலாம், தாராளமாக போட்டுடலாம். சூப்பர் மேம். ஆக்சுவலாக அந்த ஷேப் மாறாமல் செய்யும் ஒரே ஷேப்பில் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சரி, கரெக்டாக வருது. நமக்கு இப்போ ஒரு செட்டு வடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து அதை எடுத்து மாற்றிக்கிட்டு அடுத்த செட்டு வடை வந்து நம்ம போடலாம். ஆசையாக இருக்கு மேம், பார்க்கும்போதே சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பெண்கள் அவங்க கையாலேயே அரைச்சி கையாலேயே செஞ்சு அப்படின்றது இட்ஸ் நாட் ஈஸி. இது நிமிஷத்தில் சில நிமிடங்கள் சில மணி நேரங்களில் செய்ய வேண்டிய வேலை சில நிமிஷங்கள் நம்ம செஞ்சு முடிச்சலான்றது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக நம்ம சொல்ல முடியும். ஈஸியாக டக்குன்னு போட்டோமா எடுத்தோமா அடுத்த வேலையை பார்த்தோமா அப்படின்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இதோட கிறிஸ்பினஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? அந்த சவுண்டு கேட்டாலும் அந்த கிறிஸ்பி கிரன்ச்சியை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஆஹா, செம்மையாக இருக்குது, சான்ஸே இல்லை. இது பார்க்கும்போது சாப்பிடும் போது ரொம்ப சூடாக இருக்குது. அதில் ஒரு விஷயம் தான்.